எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. எழில் வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோகரியை. அப்பன்னு பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து போலீஸ்லாம் வந்து வராங்க. ரிஜிஸ்டர் வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் யார் யாரெல்லாம் வந்து ரூம் வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன இப்படியெல்லாம் ஒரு மீட்டிங்லாம் நடக்குதாமே அப்படின்னு சொல்லி ஒரு விக்க வச்சு பேசுகிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. சார் அது மாதிரிலாம் இங்கெல்லாம் எதுவும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அது இருக்கா இல்லையான்னு நாங்கள் சோதிச்சு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வேக வேகமாக போகிறாங்க. கதவை திறந்து பார்த்தா 2 பேரும் அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. சார் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் மாட்டிக்கிட்டியே, மாட்டினதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நான் என்னத்த சொல்லுவேன், வாயா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல எழிலையும் நம்ம மனோகரியும் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மைக்கை பிடிச்சிட்டு 4 பேர் 4 விதமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எழிலோட பற்றி தப்பு தப்பா. சார் போன வாட்டி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க, என்ன சார் நீங்கள் இந்த இடத்துல நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே இதாண்டா சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டே அவர் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் இது மாதிரி சந்திச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்டமணிக்கு பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மனோகரியா பேசுகிறது எல்லாத்தையும் டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கனகவேல் பாட்டி, நம்ம ராமையா, அதுக்கப்புறம் சுடர், செல்வியும் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம அம்மா பிச்சு உதறாங்க, இது மாதிரியெல்லாம் சூப்பராக பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையேங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம வீட்டு வேலைக்காரி செல்வி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாம் டோட்டல் ஃபேக் தான், நம்பாதீங்க அப்படின்னு சுடர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம கனவேல் பாட்டிக்கிட்ட, இதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, ஆனால் மனோகரி எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்போதைக்கு வீட்டுக்கு போகலாம் எழில், இங்கேருந்து பேசிடலாம், சமாளிக்க முடியாது, அதான் அவங்களே அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன சார் இதுக்கு மேலே நான் வேறு யார்ட்டையாவது பேசணுமா, இல்லை எங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் ஏதாவது வந்து காட்டணுமா, நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்களே முன்னாடி வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. எழில் வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு வாசலையும் எழில வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கண்டமணி கேள்வி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம எழில் அந்த இடத்துல. அடிக்கலான்னு போகிறாங்க. சார் நாங்கள் அப்படி தான் கேள்வி கேட்போம், நீங்கள் சொல்லதும் சொல்லாமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதுக்குன்னு அடிக்க வருவீங்களான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. மனோகரி என்னமா நடக்குது இங்கே, என்னால் சத்தியமாக இது எல்லாத்தையும் வந்து ஜீர்ணிக்கவே முடியல, மனோகரி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கா, எழில் நீ அப்பயே வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழில் வந்து பேசுகிறாங்க. கண்ணை முடி நடக்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. அப்பான்னு பார்த்து எழிலோட முன்னாடியே வந்து மனோகரி அப்பா வந்து பேசுகிறாங்க. நீ எதுக்குமா எல்லாட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கணும், நீ அந்த சுச்சுவேஷனை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட, என்ன சாதகமாக எழில வந்து காப்பாற்றுறதுக்குனே அப்படி பேசியிருக்க, இது எல்லாம் ஓகே, உன்னை யாரும் தப்பாக பேச வாய்ப்பே இல்லை இந்த வீட்டில், ஆனால் என்னோட கௌரவம் என்ன ஆகுன்னு நினச்சி பார்த்தியா, நீ இந்த வீட்டில் வந்து இருக்கிறது எல்லோரும் வந்து அரசல் புரசலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ நீயே வந்து வாய்க்கு தீனி போடுற மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தெல்லாம் நடந்த மாதிரி சொல்லிட்ட, இப்போ நாளைக்கே வந்து உன்னை எப்படிமா வந்து நான் கரை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பசங்க 4 பேர் வராங்க. வந்தோடனே இங்கே எதுவும் பிரச்சனையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபி. சுடர் வந்து கஞ்சாடையில் அப்படியே வந்து மாடிக்கு போக சொல்கிறாங்க. குடுகுடுன்னு வந்து பையெல்லாம் வச்சுட்டு திருப்பியும் கீழே வரலான்னு யோசிக்கிறாங்க அபி, காவியா, அஞ்சலிலேருந்து எல்லாரும். சார் எனக்கு ஒரு ஐடியா சார் அப்படின்னு சுடர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக இது எல்லாம் தலைகீழ நடந்திருக்கு சார், இவே என்ன திருப்பி வந்து குழப்பிக்கிட்டு இருக்கா, நம்ம பண்ண தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சிருவாளோ, முதல்ல அந்த இடத்துக்கு எப்படி சார் போலீஸும் வந்தாங்க, அப்புறம் மைக்கை பிடிச்சிட்டு சில பேர் வந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணது யார், இதை முதல்ல வந்து பேசினது யாருன்னு ஃபோன் நம்பரோட நீங்கள் எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு என்டிஆராக வந்து தெரிஞ்சிடும் சார், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரலாங்கிற மாதிரி சுடர் வந்து சூப்பராக வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல வேணாம், என்னால் தானே இந்த பிரச்சனை, நான் இங்கேருந்து போயிட்டாலே இந்த வீட்டில் எல்லாருக்கும் வந்து நிம்மதி கிடச்சிரும், என்னால் தான் நிம்மதி கிடைக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்கணும்னு போகிறாங்க. பசங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க, அபி உனக்கு எதுவும் புரிஞ்சிச்சா, சத்தியமாக இங்கே என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, நீ எங்கே போகிற, நீ எங்கேயும் போவேணா இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொன்னோன்னே கனகவேல் பாட்டிக்கும் ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்துமதி வந்து கோவத்தோடு பார்க்குறாங்க. நம்ம மனோகரி தான் இதெல்லாம் திட்டம் போட்டிருக்கணும், இவளுக்கு இதே வேலையாக போச்சு, அன்னைக்கு எலியில் ஒரு மாதிரியாக பார்த்தப்பயே நம்ம எதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், ஐயோ பாவம்னு நினச்சது இப்போ எங்கே வந்து நிற்கிது தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி சுடர் வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எழில் வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லி
சுடர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் அவசரப்படாதீங்க, எதுவும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக தான் கண்ணோட்டத்தில் பார்த்தாகணும். நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் எல்லாமே நல்லதாக போகும் சார் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் கெஞ்சுறாங்க. இருப்பினும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியும் இல்லை. ஏன்னா மனோகரி வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போவா. இனிமேட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு பார்த்தாலே அது பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருக்க சூழ்நிலை மனோகரி வந்து வாழ்க்கை இல்லாமல் இங்கே தனியாக தன்னந்தவியாக தவிக்கிறத விட நானே வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கனகவேல் பாட்டி வந்து எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் செட் ஆகாது. அம்மா என்னை எதுவும் கேட்காதீங்க, என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்க. நான் செய்கிறது தப்பா சரியான்னு எனக்கே தெரியல. மனோகரி பாவம்மா, அவங்க அப்பா நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பாரு. இது மாதிரி என்னை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கா. அப்படி பேசினதுக்கப்புறம் தான் அதிகாரிகளும் அந்த மைக்கு பிடிச்சிட்டு இருந்தவங்களும் அமைதியாயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் என்ன காப்பாற்றணும்னு நினச்சப்ப நான் அவள் வாழ்க்கையை காப்பாற்றணும் தானே நான் நினைக்க முடியும். அதானம்மா கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ நான் நினச்சதெல்லாம் வந்து நடந்துருச்சு. நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. உன் கூட சேர்ந்து வாழணும் தான் நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்போ நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த இடத்துல மனோகரி வந்து யோசிக்கும் போது செல்வியும் வந்து நினைக்கிறாங்க. பரவாயில்லையே, பல குட்டிக்காரனை அடித்து இந்த அம்மா நினச்ச காரியத்தெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எழில் மாட்டு கொடுக்கணும் மாடிக்கு வந்து போகிறாங்க. பசங்கள்லாம் கேட்டோன்னா வந்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது, அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, நிச்சயம் இந்த கல்யாணத்தில் நமக்கெல்லாம் துளி கூட விருப்பமே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இந்துமதி ரூம்குள்ளே வந்து போயிட்டு இந்துமதி ஃபோட்டோவை பார்த்து வருத்தப்படுறாங்க. நம்ம இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நிச்சயம் மனோகரிக்கும் நம்ம எழிலுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே கிடையாது. தெளிவாக தெரியுது. ஃப்ரெண்டுன்னு தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இதை வந்து யார் வந்து பண்ணது, நிச்சயம் வந்து மனோகரியாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம இந்துமதி கனகவேல் பாட்டி வந்து சுத்தமாக அந்த கல்யாணத்தில் வந்து விருப்பமே இல்லை போல இருக்கு. அவங்க வந்து தடுமாறி அப்படியே சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம சுடர் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டுக்கு மருமகனா அது நான் மட்டும்தான், வேறு யாரையும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களாம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்துமதியோட ஃபோட்டோவை பார்க்க முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில்.